ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் அஷ்டமி பூ பிரதர்ஷனத்தை முன்னிட்டு கோவில் நடை அடைக்கப்பட்டது. இதன் காரணமாக வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் திரும்பிச் செல்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். நிச்சயமாக உலக பிரசித்தி பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலில் இன்று மார்கழி மாத அஷ்டமி பூ பிரதிஷ்டம் படியெடுத்தல் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. இதனையொட்டி இன்று அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு ஸ்படிகலிங்க பூஜை நடைபெற்றது. பின் சுவாமி அம்பாள் சன்னதிகளில் கால பூஜைகள் நடைபெற்று 7 மணிக்கு அஷ்டமி சப்பரம் மூர்த்திகள் எழுந்தருளால் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள் பஞ்சமூர்த்திகள் சகிதம் எழுந்தருளி நகரில் வலம் வந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியெடுத்தல் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. வீதி உலா முடிந்ததும் மதியம் கோயிலுக்கு திரும்பிய பின் கோவில் நடையானது திறக்கப்பட்டு சுவாமி அம்பாள் சன்னதியில் உச்சிகால பூஜையானது நடைபெறுகிறது. எனவே பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள நடைபெறும் காலை 7 மணிக்கு கோவில் நடையானது அடைக்கப்பட்டு மீண்டும் மதியம் 12 மணிக்கு திறக்கப்படும். இடைப்பட்ட நேரத்தில் பக்தர்கள் தீர்த்தமாடுவது மற்றும் பூஜைக்கு அனுமதிக்கப்படாமல் கோவில் நடையானது அடைக்கப்பட்டது. இந்த சூழலில் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் குறிப்பாக ஓம் சக்தி மற்றும் ஐயப்ப பக்தர்கள் ஏராளமாக சாமி தரிசனத்திற்காக வந்திருந்து கோவில் நடை சாத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் தரிசனம் செய்ய இயலாமல் நீண்ட நேரம் காத்திருந்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. மேலும் இன்று உச்சிகால பூஜை முடிந்து 12 மணிக்கு மேல் கோவில் நடை திறக்கப்படும் என்பதால் பக்தர்கள் அதற்கு ஏற்றாற்போல் சாமி தரிசனம் செய்ய வருமாறு கோவில் நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.